கிரீக் மெத்தாலஜியை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டர் வேர்ல்டு அப்படின்றது எடுத்தோடனே போயிட்டு நம்ம ஊர்ல யம தர்மராஜான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அங்கே வந்துட்டு ஹேடிஸ் அண்ட் பெர்சிஃபோனே. ஸோ அவங்க தான் வந்து கிங் ஆஃப் அண்டர் வேர்ல்டு, அந்த மாதிரி கிங் அண்ட் குயின். ஸோ அப்படி போகும்போது அண்டர் வேர்ல்டு டைரக்டா போயிடலாமானா அப்படி போக முடியாது. ஒரு 2-3 தடைகள் இருக்கும். இனிஷியலா வந்துட்டு செரிப்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 தலை கொண்ட நாய் இருக்கும், அதை கடந்து போனோம். அதுக்கப்புறம் ஒரு 6 நடுவில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கேரான்னு சொல்லிட்டு ஒரு படகோட்டி இருப்போம், அப்படி ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 6 பேர். ஸோ அதை வந்துட்டு கடந்து போனோம். இந்த மாதிரி சில பல தடைகளை தாண்டி தான் போய் நம்ம ஹேடிஸையும் பெர்சிஃபோனையும் பார்க்க முடியும். ஸோ அப்படி இனிஷியலா வராரு. அவருடைய ஃபர்ஸ்ட் தடையான அந்த செரிப்ரஸ்ன்ற நாய் வந்துட்டு அப்படியே வருது. யாரா நீ எங்கிருந்து நான் வந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததையுமே நம்மளால தான் பெரிய ஒரு மியூசிஷியன்ல அப்படியே அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அப்படியே ஏதோ ஒன்று வாசிக்க அந்த நாய் வந்து அடடா எப்பேற்பட்ட மியூசிக், எப்பேற்பட்ட கலைஞன்னு சொல்லிட்டு அந்த இசையில மயங்கி அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுது. இவர் அப்படியே